ஒரு நாட்டோட சரித்திரம் அது எப்படி உருவாகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது சும்மா தேதிகளையும் பெயர்களையும் வரிசைப்படுத்துறது மட்டும்தானா, இல்ல அதுக்கு மேலேயும் ஏதாச்சும் இருக்கா? இன்னைக்கு நாம ஒரு தேசத்தோட கதைய எப்படி செங்கல் செங்கலா வச்சு கட்டுறாங்கன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இலங்கையோட 6ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தை நாம பயன்படுத்த போறோம். அப்போ நம்மளோட முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு வரலாற்றை கட்டமைக்க என்னென்ன விஷயங்கள் தேவை? இத ஒரு பெரிய பில்டிங் கட்டுற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வேணும், ஸ்ட்ராங்கான தூண்கள் வேணும், மூலப்பொருட்கள் வேணும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு தேசத்தோட கதையும் உருவாக்குறாங்க. அந்த ஸ்ட்ரோய் பொருட்கள் என்னென்னு தான் நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, நாம எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னா, முதல்ல வரலாற்று எழுதுறவங்களோட டூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மனுஷ இனத்தோட மிக நீண்ட பயணத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு முதல் குடியேற்றங்கள் எப்படி ஒரு அடித்தளத்தை போட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா ராஜாக்கள் எப்படி அந்த கதைக்கு ஒரு முழு வடிவத்தை கொடுத்தாங்கன்னு பார்த்து முடிக்கலாம். எந்த ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியும் நமக்கு டூல்ஸ் எல்லாம் கரெக்டா வேணும் இல்லையா? அதே மாதிரி தான் வரலாற்றை எழுதுறவங்க, அதாவது ஹிஸ்டோரியன்ஸ், அவங்க கடந்த காலத்தை திரும்பவும் உருவாக்குறதுக்கு என்ன மாதிரியான கருவிகளை பயன்படுத்துறாங்க, அவங்களுக்கு இந்த ஆதாரம் எல்லாம் எங்கிருந்து கிடைக்குது, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வரலாறுனா என்ன? சும்மா பழைய கதைகளை சொல்றதா? இல்லவே இல்ல. அது ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி. யோசிச்சு பாருங்க. ஆதாரங்களை தேடி, சாட்சிகளை விசாரிச்சு, நிஜத்துல கடந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிகேஷன் தான் வரலாறு. ஹிஸ்டோரியன்ஸ், அதாவது வரலாற்று ஆராயறவங்க, அவங்களுக்கு 2 முக்கியமான சோர்ஸ் இருக்கு. ஒன்னு இலக்கிய மூலங்கள், அதாவது மகாவம்சம் மாதிரி எழுதப்பட்ட புத்தகங்கள், குறிப்புகள். இன்னொன்னு தொல்பொருள் மூலங்கள். இதனா நாம நேர்ல பார்க்கக்கூடிய, தொடக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு பொல்லநறுவை கல்விகாரில இருக்கிற கல்வெட்டுகள், பழைய நாணயங்கள், இடிஞ்சு போன கட்டிடங்கள். இந்த 2ம் தான் கடந்த காலத்தை நமக்கு காட்டுற 2 பெரிய ஜன்னல்கள். சரி, நம்ம வரலாற்று பில்டிங்கோட ஃபவுண்டேஷனுக்கு தேவையான முதல் மூலப்பொருள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள். ஆமா, மக்கள் தான். அதனால ஒரு குறிப்பிட்ட நாட்டோட கதைக்குள்ள டைவ் பண்றதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி மொத்த மனுஷ இனத்தோட கதையும் ஒரு சின்ன ஓட்டம் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க ஒரு காஸ்மிக் வியூ பார்க்கலாம். அப்பப்பா, இது பல மில்லியன் வருஷம் நீண்ட ஒரு பெரிய பயணம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. 4 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி 2 கால்ல நடக்க ஆரம்பிச்ச ஆஸ்ட்ரோலோபதீகஸ், அதுக்கப்புறம் கருவிகளை செஞ்ச ஹோமோ ஹேபிலிஸ், நெருப்ப முதல்ல கண்ட்ரோல் பண்ண ஹோமோ எரெக்டஸ், அப்புறம்தான் நாம, அதாவது ஹோமோ சேப்பியன்ஸ், அறிவாளி மனிதர்கள் வந்திருக்கோம். நம்மளோட ஃபேமிலி ட்ரீ எவ்ளோ பெருசு, எவ்ளோ ஆழமானதுன்னு பாத்தீங்களா? மனித சரித்திரத்திலே ஒரு கேம் சேஞ்சர் எதுன்னு கேட்டா அது நெருப்பு தான். இந்த ஹோமோ எரெக்டஸ் இனம் தான் முதல்ல நெருப்பு கட்டுப்படுத்த கத்துக்கிட்டாங்க. இது சும்மா சமைக்க மட்டும் உதவல, குளிரிலிருந்து தப்பிக்க, கொடிய விலங்குகள் கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்க, இப்படி மனுஷனோட வாழ்க்கைய மொத்தமா அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது இந்த நெருப்பு தான். ஓகே, இப்போ மனுஷனோட இந்த பெரிய பயணத்துல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வருது. அது என்னன்னா, ஒரே இடத்துல தங்கி வாழ கத்துக்கிட்டது. அங்க இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்ச மனுஷன் ஒரு சமூகமா ஒரே இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிச்சான். இதான் நாம நாகரிகம்னு சொல்ற அந்த பிரம்மாண்டமான கட்டடத்தோட முதல் செங்கல். கீழே தேசங்களின் தானிய களஞ்சியம். பழங்கால இலங்கைக்கு இப்படி ஒரு நிக்நேம் இருந்துச்சு தெரியுமா? இந்த பேரு சும்மா வரல. அந்த தீவோட ஆரம்பகால வரலாறும் செழிப்பும் விவசாயத்தை எவ்ளோ தூரம் சார்ந்திருந்ததுன்னு இந்த ஒத்த வரியே அழகா சொல்லுது. இந்த விவசாய புரட்சி தான் மனுஷனோட வாழ்க்கைய டோட்டலா மாத்துச்சு. எப்படி? வேட்டையாடி திரிஞ்சவன் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சா. இதனால நிரந்தரமா கிராமங்கள் உருவாச்சு. சாப்பாட்டுக்கு தேவைக்கு அதிகமா விழிஞ்சப்போ பண்டமாற்று முறை, அதாவது வியாபாரம் தொடங்குச்சு. இப்படிதான் ஒரு நிலையான சமூகத்துக்கான ஃபவுண்டேஷன் போடப்பட்டுச்சு. சரி, இப்ப ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, செங்கல் வச்சாச்சு. அடுத்து என்ன வேணும்? ஒரு வடிவம் வேணும் இல்லையா? ஒரு ரூஃப் வேணும். அந்த வடிவத்தை கொடுத்ததுதான் தலைமை, அதாவது ராஜாக்களோட காலம். இதுதான் ஒரு நாட்டோட கதையில முக்கியமான கதாபாத்திரங்கள் உள்ள வர்ற நேரம். சரி, இந்த ஹிஸ்டோரியன்ஸ்லாம் எப்படி வருஷத்தை கணக்கு பண்றாங்க? நம்ம இப்போ சிஇன்னு சொல்ற கிறிஸ்து சகாப்தம் மாதிரி புத்த வருடம், அதாவது பிஇன்னு ஒன்னு இருக்கு. புத்தர் பரிநிர்வாணம் அடைஞ்ச வருஷத்தை முதல் வருஷமா வச்சு இத கணக்கிடுறாங்க. இப்படி காலத்தை அளக்கிறதே வரலாற்ற ஒரு கோர்வையா புரிஞ்சுக்க உதவுற முக்கியமான ஒரு டூல் தான். இந்த காலகட்டத்துல கிமு 250 இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? ஏன்னா தேவநம்பிய தீசம் மன்னனோட ஆட்சியில மஹிந்த தேரர் இலங்கைக்கு வந்தது இந்த வருஷம்தான். இது வெறும் ஒரு மத சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய கல்ச்சரல் ஷிஃப்டோட ஆரம்பம்.
இலங்கையோட கதைய உருவாக்குன 2 முக்கியமான ராஜாக்களை பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல தேவநம்பிய தீசம் மன்னன். இவரோட காலத்துல தான் பௌத்தம் இலங்கைக்குள்ள முறையா வருது. இது அந்த நாட்டோட கலாச்சார அடையாளத்தையே ஆழமா மாத்துச்சு. அடுத்து மகாசேன மன்னன். இவர பில்டர்னு சொல்லலாம். மின்னேரியா குளம் மாதிரி பெரிய பெரிய டேங்குகளை கட்டி அந்த தீவோட விவசாய அடித்தளத்தை ரொம்பவே பலப்படுத்தினர். அப்போ நாம பார்த்த மாதிரி ஒரு நாட்டோட வரலாறுங்கிறது நாம செலக்ட் பண்ற சில ஆதாரங்கள், சில சம்பவங்கள், சில மனிதர்களை வச்சு கட்டுற ஒரு பெரிய கதை தான். நாம இன்னைக்கு பார்த்தது அதோட ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட் தான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, எல்லா வரலாறும் இப்படி கதைகளால தான் கட்டப்படுதுன்னா, உங்க கதைய, உங்க சமூகத்தோட வரலாற்றை எந்த கதைகளை வச்சு கட்டியிருக்காங்க? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?